கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சமையல்லேருந்து நம்ம ஒதுக்கிடுறோம். ஆனால் தேங்காயில் உள்ள நல்ல கொழுப்புகள் தன்மை பற்றி, மருத்துவ குணங்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். தேங்காயில் நிறையா கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் கொழுப்பில் எல்டிஎல் ஹெச்டிஎல்னு 2 வகை உண்டு. அதில் தேங்காயை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நன்மை செய்கிற நல்ல கொழுப்பு சத்து தான் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக பச்சையாக சாப்பிடும்போது உடலில் அது நல்ல கொழுப்பாக தான் நம்ம இதில் சேருது. ஆனால் தேங்காயை சமைக்கிறோன்னு சூடு செய்கின்ற போது தேங்காயில் இருக்க கொழுப்பு சத்து வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தேங்காயை உடைச்சி அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படியே பச்சையாக சாப்பிட்டா அது உடலுக்கு அமிர்தத்தை போன்றதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தேங்காயில் உள்ள கொழுப்பை தாண்டி நம்முடைய உடலில் தேங்கியிருக்க கெட்ட கொழுப்புகள் மற்றும் உடலில் தேங்கியிருக்கிற அழுக்குகளை, நச்சுகளை வெளியேற்ற ஆற்றல் தேங்காய்க்கு உண்டு. அத்தோடு நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிற ஆற்றலும் தேங்காய்க்கு இருக்கிறது. தலை முதல் கால் வரை உள்ள பகுதிகளில் உடல் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பெரிய உதவி செய்யுது. உடலை வலுப்படுத்துறதுக்கும் செல் வளர்ச்சிக்கும் உதவும். உடலில் புதிய செல்களை தோற்றுவிக்கும். தேங்காயை சமையலில் சேர்க்கும்போது, குறிப்பாக குழம்பு வகைகளில் தேங்காயை அரைச்சி கொதிக்க வைக்கிற போது அது சூடாகி உடலுக்கு தீங்கு செய்யும், கெட்ட கொழுப்பாக மாறிவிடுதா. அதுவே பச்சையாக சேர்க்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது அதில் உள்ள முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். அத்தோடு உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பையும் எளிதாக பெற முடியும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்ன்ற பேரில் கண்ட பேக்கெட் உணவுகளை, ஜங்க் ஃபுட்டுகளை கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக தேங்காவை பூ போல் திருவி அதில் நாட்டு சர்க்கரையை கலந்து சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் போல் கொடுக்கலாம். அது உடலுக்கு எந்த தீங்கும் செய்யாது, எலும்புகளுக்கும் பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் அவங்களுக்கு வாயில் பசும்பாலை ஊற்றுவாங்க. அவர்கள் அதை குடித்து கொண்டே இறக்கும் வழக்கமும் சடங்கு போலவே நடக்கிறது. ஆனால் பழங்காலத்தில் இந்த பால் ஊற்றும் வழக்கம் எப்படி வந்தது? பழங்காலத்தில் பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் தான் ஊற்றுவாங்க. இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் வாயில் தேங்காய் பால் ஊற்றி குடிக்க செய்தால் ஆயுள் நீடிக்குமா. இறப்பை தடுக்கும் சக்தி தேங்காய் பாலுக்கு உண்டு. அந்த வழக்கத்தையே நம்ம சுத்தமாகவே மாற்றிட்டோம். குழந்தைகள் முதல் பெரியவர்களை தாராளமாக தேங்காயை பச்சையாக உணவில் எடுத்துக்கலாம். குறிப்பாக காலையில் பால், டீ, காப்பிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து நாட்டு சர்க்கரை, தேன், கருப்பட்டி என ஏதாவது ஒன்றை கலந்து குடிக்கலாம். நாள் முழுவதுக்குமான ஆற்றல் நீங்கள் அதிலிருந்து பெற முடியும். தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்டதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மருத்துவ ரீதியாகவும் உண்மையான விஷயந்தான். ஏனெனில் தாய்ப்பாலில் இருக்கிற மோனோலாரின் சக்தி தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேங்காய் பாலில் தான் இருக்கிறதாம். நம்ம சருமத்துக்கு பளபளப்பை தரும் இந்த தேங்காய். சருமத்துள்ள அழுக்குகளை நீக்கி மென்மையாக வைத்திருக்க தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் பயன்படுத்தலாம். அதே போல் கூந்தல் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு தேங்காய்க்கு உண்டு. தேங்காய் எண்ணெயை தலைமுடிக்கு தடவுவதோடு குறைந்தது வாரத்துக்கு 1 நாள் தேங்காய் பாலை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். நாம் அன்றாட சாப்பிட்ற உணவுகள்லேருந்து வெளிப்புற சுற்றுச்சூழல் வர அனைத்திலும் நுண்கிருமிகள் இருக்குது. இவை சமயங்களில் நம்மளை தொட்டிக்கிட்டு உடல்நல பாதிப்புகளை உண்டாக்குறத நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்காய் இயற்கையிலே ஒரு சிறந்த கிருமி நாசினி. புண்ணு வந்தாலே அந்த ஊண்டு ஆறுறதுக்கு, காயம் ஆறுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுறது வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி தான் தேங்காயில் இருக்கும் மோனோலாரின் மற்றும் லாரிக் அமிலங்கள் நமது ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதோடு உடலில் பரவி இருக்கிற நுண்கிருமிகளை அழித்து உடலை தூய்மை செய்வதோடு மேற்கொண்டு புதிய நுண்கிருமிகள் தொற்று ஏற்படாதவரை காக்கிறது. தேங்காயில் இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கு. தினமும் காலையில் சிறிதளவு புதிய பச்சை தேங்காய் மென்று தின்பதால் உடலுக்கு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கிடைச்சி எலும்புகளும் பற்களும் வலுவடைய செய்கிறது. மேலும் தேங்காயில் இருக்கும் வேதிப்பொருட்கள் எலும்புகளை வலிமைப்படுத்தி எதிர்காலங்களில் ஆஸ்டியோபொராசிஸ் நோய் ஏற்படாமல் காக்கிறது. மேலும் பற்களுக்கு பளபளப்பு தன்மையை கொடுக்கிறது. அதனால் இனிமேல் டெய்லி காலையில் ஒன்று தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து குடிப்போம். இல்லை ஒரு பச்சை தேங்காய் ஒரு துண்டு உடைச்ச உடனே தேங்காய் ஒரு துண்டு எடுத்து நம்ம வாயில் போட்டு மென்னுட்டு இருந்தாலே அதுலேருந்தே நிறையா சத்துங்க நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கும் இப்போ நிறைய ஆன்டி ஏஜிங் க்ரீம்னு வருது. ஆனால் இயற்கையில் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே இது சுருக்கங்கள் ஏற்படுறதை தடுக்குது. இதனால தான் கேரளாவில் தேங்காய் நிறைய அவங்க சமையலில் இல்லாத நாளே கிடையாது.
அவங்க இன்னும் எங்கே தான் தெரியுவாங்க. நிறைய பேர் ஸ்கின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த தேங்காய் அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான். தோல் அரிப்பு பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். முகப்பருவம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். ஒரு சிறந்த மருத்துவ உணவாக தேங்காய் இருக்குது. தினமும் சிறிது தேங்காய் மென்று சாப்பிட்றவங்களுக்கு தேங்காயில் இருக்கும் கொழுப்பு மற்றும் எண்ணெய் பொருள்கள் ரத்தத்தில் கலந்து தோலோட பளபளப்பு தன்மையை கூட்டுது. சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தோடு இருக்க வைக்கும். மேலும் முகத்தில் முகப்பொருட்கள் ஏற்படுவதை தடுக்கிறதோட தோல் அரிப்பு போன்ற தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் போக்குகிறது. நம்ம தினமும் 3 வேளை சாப்பிட உணவில் சிறிதளவாவது நார் சத்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஃபைபர்னு சொல்லக்கூடிய அந்த நார் சத்து மற்ற எல்லா உணவுகளை காட்டிலும் தேங்காயில் 61%, 61% ஃபைபர் நார் சத்து கொண்ட உணவு பொருளாக இருக்குது. தேங்காயை பச்சையாக மென்று சாப்பிட்றதால இந்த நார் சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கிது. மேலும் உடலில் செரிமானத்தையும் தேவையான என்சைம்களோட உற்பத்தியும் அதிகரிக்குது. கணையத்தில் பேன்க்ரியாஸ் உள்ள குளுக்கோஸ் அதிக அளவு உற்பத்தி செய்து உடலுக்கு மிகுதியான சக்தியை கொடுக்குது. தேவையற்ற கொழுப்புகளை உடலில் சேர்வதை தடுக்குது. சுகர் பேஷண்ட் டயபெட்டிக்ஸ்காரங்களை வந்து தேங்காய் சேர்த்தாதீங்கம்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேன்க்ரியாஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் உற்பத்தி ஆகிறதுனால அது நம்ம தேங்காய் சாப்பிடும்போது குளுக்கோஸ் அளவு அதிகமாக காட்டும். அதனால தான் டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்டை தேங்காவை சேர்க்காதீங்க, கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ சுகர் பேஷண்ட்டு டயாபெட்டிக் பேஷண்ட்டில் இந்த மாதிரி ஸ்கின் பாதுகாப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் தேங்காய்க்கு பதிலாக என்ன சேர்க்கலான்றதை இன்னும் வரும் வீடியோகளில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மள பல பேர் அன்றாட ஒரு வேளையாவது கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்கிறோம். சரியான உடற்பயிற்சி இல்லாமலும் முறையற்ற உணவு பழக்கங்களும் கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த கொழுப்பு சத்து நாளடைவில் உடலில் அதிக அளவு சேர்ந்துட்டு தொந்தியை ஏற்படுத்துது. மற்ற இடங்களில் படுகின்ற கொழுப்பை காட்டிலும் வயிற்று பகுதியில் படுகின்ற கொழுப்பு வந்து மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பச்சை தேங்காய் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு வயிற்று பகுதியில் கொழுப்பு படிவதை தடுத்து தொந்தி ஏற்படாமல் காக்கிறது. உடல் நல்லா சீராக வச்சுருக்கோம். அது எபிலெப்சி என்பது கை கால்களில் ஏற்படும் வலிப்பு பிரச்சனை. இது காலப்போக்கில் மருவி காக்காய் என தமிழில் அழைக்க தொடங்கினர். இந்த கால் கை வலிப்பு என்பது நரம்பு மண்டலங்களில் ஏற்படும் பாதிப்புகளால் உண்டாகும் ஒரு குறைபாடு. குறிப்பாக 1லேருந்து 12 வயசுள்ள குழந்தைகளுக்கு இந்த குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் கீட்டோன் சத்து குறைபாடுன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட் சத்து குறைவாகவும் அதே நேரம் நன்மை தரும் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள ஒரு இயற்கை உணவாக தேங்காய் இருக்குது. தேங்காயை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு உடலில் கீட்டோன் சத்து கிடைக்கப்பெற்று கால் கை வலிப்பு நோய் குறைவதற்கு பெருமளவு உதவுகிறது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்னி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன். இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், சிறுநீரகங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு இந்த நபர் ஒருவரை பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போதும் மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிறது. தேங்காயில் இருக்க கிருமி நாசினி வேதிப்பொருள் அதிகம் உள்ளது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் மென்று சாப்பிட்டு வர்றவங்களுக்கு சிறுநீர் தொற்று கண்டிப்பாக படிப்படியாக குறைஞ்சு சிறுநீரகம் மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் அனைத்தும் மீண்டும் பழைய ஆரோக்கியத்தை பெறுவதற்கு உதவுகிறது. கோடை காலங்களில் உடலில் நீர் மற்றும் உப்புச்சத்து இழப்பு தவிர்க்க முடியாத இருக்குது. இக்காலங்களில் உடலில் நீர் சத்து மிகுதியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேணும். அதற்கு தேங்காயை ஒரு சிறந்த நீர் சத்து வழங்கும் உணவாக இருக்குது. தேங்காயில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற உடலுக்கு தேவையான அத்தனை தாது சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. அடிக்கடி தேங்காயை மென்று தின்பதால் உடலில் உள்ள நீர் சத்து குறையாமல் பாதுகாக்குது. இரத்த ஓட்டத்தை சீரான அளவில் வச்சு உடலுக்கு பலத்தை கொடுக்குது. இனி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வேளையாவது ஒரு துண்டாவது தேங்காவை, ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடைச்சி ஒரு துண்டாவது சாப்பிடுவோம். நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கும் கொடுப்போம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.